ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சுட சுட சூப்பரான வெங்காய பக்கோடா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஒரு ஸ்டெப்பும் ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வெங்காய பக்கோடா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு 4 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. வெங்காயத்துலேயே தண்ணி ஆல்ரெடி இருக்கும். ஸோ எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். அப்படியே உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா லைட்டாக தெளிச்சுக்கோங்க. நான் 1 டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். நீங்கள் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு வெங்காயத்தை இந்த மாதிரி நல்லா பிரித்து விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 4லேருந்து 5 பல் பூண்டு இடித்து சேர்த்துக்கோங்க. 4 மீடியம் சைஸ் வெங்காயத்துக்கு 1 கப் கடலை மாவு கரெக்டாக இருந்தது. அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கால் கப் அரிசி மாவு எடுத்துக்கோங்க. ஒரு குழிக்கரண்டி சூடாக உள்ள எண்ணெய் எடுத்து அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டில் ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்து அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை இந்த மாதிரி உதிரி உதிரியாக ஆட் பண்ணிக்கோங்க. நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆன உடனே தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்ததுக்கப்புறம் லாஸ்ட்டில் ஒரு கொத்து கருவேப்பிலை இலை ஆட் பண்ணிக்கோங்க. வாவ், பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். அதே மாதிரி சாப்பிடவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் இன்றைக்கி சுட சுட வெங்காய பக்கோடா கூட ஒரு கிளாஸ் காஃபி வச்சு சூப்பராக சாப்பிட போகிறேன். இதை உங்கள் வீட்டில் மறக்காமல் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். until that bye bye, take care.